மேலறை தியானம் மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் எலிசபெத் மார்ஷல், வாஷிங்டன், USA. தலைப்பு கடவுளின் பிள்ளை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்றைய மகுட வாக்கியத்தை எனது தாயார் வாசிக்கும் நேரங்களில் அவரது முகம் பிரகாசித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து இன்றும் நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது ஆழமான மனதில் அந்த வாக்கியம் பேசுகிறது என்பதை என்னால் சொல்ல முடியும். 10 வருடங்களுக்கு முன் என் தாயார் காலமான போது அவருக்கு மிகவும் விருப்பமான வாக்கியம் ஏதாவது இருக்கிறதா என்று எனது சகோதரி என்னை கேட்டார். நான் இந்த வாக்கியத்தை சொன்னேன். மரண ஆராதனையில் போதகர் அந்த வாக்கியத்தை முன்வைத்து கடவுளின் அன்பை பற்றி அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்தார். அன்னையர் தினத்தில் அம்மாவை விசேஷமாக நினைப்பேன். இருவருக்கும் நெருக்கமான உறவு இல்லாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் நேசிக்க முயற்சி செய்தோம். இந்த வாக்கியத்தை நினைக்கும் நேரங்களில் எமது பரலோக தகப்பன் எல்லாரையும் தமது பிள்ளைகளாக நேசிக்கிறார் என்றும் அவரை நாம் அண்மித்து வரவேண்டும் என்றும் விரும்புகிறார் என்பதையும் ஞாபகப்படுத்தப்படுகிறேன். மனிதர் நேசிப்பது போலல்லாமல் கடவுளின் அன்பு பரிசுத்தமானதும் களங்கமற்றதும் நிபந்தனையற்றதும் முடிவற்றதுமாகும். கடவுள் வழியாக எமக்கு வரும் கடவுளின் அன்பு மற்றவர்களை நேசிக்க எம்மை தூண்டட்டும். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் அன்பு எல்லையற்றது என்பதற்காக நன்றி. மற்றவர்களின் அன்பை ஏற்கவும் களங்கமின்றி அடுத்தவரை நேசிக்கவும் எமக்கு கற்பியுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் கடவுளின் பிள்ளையாதலால் அபரிதமாக நேசிக்கப்படுகின்றேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.